கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். சில தினங்களுக்கு முன்பு நான் ரயில் பிரயாணத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சார்ஜர் தொலைந்து விட்டது. சார்ஜரை தொலைத்ததுனால மொபைல் இருந்ததான அந்த சார்ஜிங் பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்தது. எனக்குள்ள ஒரு கலக்கம், ஒருவேளை மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது, வீட்டில இருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, எப்படி பேசுறது, எங்கே வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறது அப்படிங்கிறதான ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. கொஞ்ச நேரம் நான் நினைத்தது போலவே அந்த மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. அப்போ என்னுடைய மனசில் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனதுலேருந்து ஒரு சமாதானமே இல்லை, ஒரு சமாதான குறைவு இருந்து கொண்டே இருந்தது. அப்போ ட்ரெயின் எங்கெல்லாம் நின்றுச்சோ அங்கெல்லாம் உடனடியாக ஓடி போய் கடைகளில் அந்த சார்ஜர் இருக்குதான்னு சொல்லி நான் தேட ஆரம்பித்தேன். எந்த கடைகளிலையும் எந்த ஸ்டேஷன்லையும் நான் எதிர்பார்த்தான அந்த சார்ஜர் கிடையாது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ட்ரெயின்லேயே ஒருத்தர் சார்ஜர் விற்க வந்தார். சில ஹெட்ஃபோன்ஸ் வைத்திருந்தார், ஒரு சில பொருட்கள் வைத்திருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை பார்த்த உடனடியாக கேட்டேன், எனக்கு இந்த கம்பெனியுடைய சார்ஜர் கிடைக்குமா? அவர் உடனடியாக பைக்கில் கையை விட்டார், ஒரு சார்ஜர் எடுத்தார். அந்த சார்ஜர் புதிதாக இருந்தது. அதை ஒரு கவர் போட்டு வைத்திருந்தால் அந்த கவருக்குள்ளேருந்து வெளியே எடுத்து என்னுடைய கரங்களிலே கொடுத்தார். நான் எந்த கம்பெனி எதிர்பார்த்தனோ அதே கம்பெனியை சார்ஜரை அவருடைய கையிலே கொடுத்தார். எனக்கு மிகுந்த சந்தோஷம். அதை வாங்கி கொண்டேன். அவர் அந்த இடத்த விட்டு கடந்து போனதுக்கு பின்பதாக மொபைல் ரொம்ப கொஞ்சம் தான் சார்ஜ் ஏறினது. அப்போ எனக்குள்ள ஒரு கவலை, என்னடா வேகமாக சார்ஜிங் ஏறுமே, எதுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுதுன்னு சொல்லி அப்படி யோசித்து என்னுடைய கூட வந்திருந்த நண்பர்களோடு கூட நான் கேட்ட பொழுது அவர் சொன்னாங்க, பிரதர், அந்த கம்பெனி ப்ராடக்ட் பார்ப்பதற்கு ஒரிஜினல் மாதிரியே தெரியும், ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது, அது ஆக்சுவலாக டூப்ளிகேட் அப்படின்னு சொன்னார்கள். அதனால தான் மிக குறைந்த ரேட்டுக்கு உங்களுடைய கரங்களில் அதை கொடுத்து கொண்டு போனான். அந்த கம்பெனியுடைய ப்ராடக்டை இவ்வளவு குறைந்த ரேட்டுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது என்று சொன்னார்கள். அப்போ நான் யோசித்தேன், நான் ஏமாற்றப்பட்டவனாக, நான் வஞ்சிக்கப்பட்டவனாக உணர்ந்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளிலே, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சில சூழ்நிலைகளிலே நாம் ஏமாற்றப்பட்டதாக, வஞ்சிக்கப்பட்டதாக நாம் உணர்கிறோம். அதனால் வருகிறதான வேதனை, வலி அதிகமாகவே இருக்கிறது. இன்றைய காலகட்டங்களில் இருக்கிறதான அநேக பொருட்கள், எந்தெந்த பொருட்கள்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குதோ, மக்களுடைய மனசில் தனி இடம் பிடித்திருக்கிறதோ, அதிகமாக சேல்ஸ் ஆகிறதோ, அதே போல ப்ராடக்டை புதிதாக உருவாக்குவது ஒரு சில டூப்ளிகேட் கம்பெனியுடைய காரியமாக இருக்கிறது. நிறைய டூப்ளிகேட் பொருள் வருது, அதே மாதிரி அதே கலரில் அதே எழுத்துக்கள் போலவே இருக்கும். அந்த ப்ராடக்டை வாங்கி, அந்த பொருளை வாங்கி நம்ம நன்கு வாசித்தோமானால் நமக்கு புரிந்துவிடும் இது டூப்ளிகேட் என்று சொல்லி. எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, இன்றைய காலகட்டங்களிலே அநேக டூப்ளிகேட்டை தான் அதிகமாக என்னை செய்ய வாங்குகிறார்கள். காரணம், அது குறைந்த விலையாக இருக்கிறது, மலிவான விலையாக இருக்கிறது. ஆனால் என்றைக்கும் ஒரிஜினல் தான். இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் நினைத்ததான வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் வசனம் 11 மற்றும் 12 உங்களுக்காக வாசிக்கிறேன். பவுல் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு விசேஷித்த ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் கொடுத்திருந்தார். அது என்னவென்று சொன்னால், பவுலுடைய உருமால்கள், அவன் மேலே போடுறதான டவல் மாதிரி பொருட்கள் மற்றும் அவருடைய இடுப்பில் கட்டுகிறதான அந்த கச்சைகள், அதை கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேலே போடும் பொழுது அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. வியாதியில் அவர்களை விட்டு நீங்கி போயின, பிசாசுகளும் உடனடியாக விலகி ஓடினது. எவ்வளவு வல்லமையாக அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் நடபடியிலே குறிப்பாக இந்த 19வது அதிகாரத்தை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் இவ்வளவு வல்லமையாக அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்தினாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து பெருமை பாராட்டினதே கிடையாது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியும், தான் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டை தவிர நமக்கு சுயமாகவே அந்த வல்லமையும் அந்த சக்தியும் அந்த ஆற்றலும் கிடையாது. இது தேவனிடத்திலிருந்து வருகிறதான காரியம் என்பதை மிக நன்றாக உணர்ந்திருந்தார், அறிந்திருந்தார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நிருபங்களிலே எங்கேயுமே தனக்கு சுகமளிக்கிற வரம் இருக்கிறதாக அவர் மற்றவர்களிடத்திலே காண்பித்தது கிடையாது. அதை குறித்து பெருமையாக பேசினதும் கிடையாது. தன்னுடைய பெயருக்கு முன்பதாக சுகமளிக்கிற வரம் பெற்றவர் என்றோ அல்லது தீர்க்க தரிசன வரம் பெற்றவர் என்றோ அவர் எழுதுவது கிடையாது. தேவன் அவர் மூலமாக செய்ததான அற்புத அடையாளங்களும் ஒரு சைன் போர்டை தவிர, ஒரு அடையாள, ஒரு வழிகாட்டுகிற ஒரு போர்டை அல்லாமல் அது அந்த இடம் கிடையாது என்பதை மிக நன்றாக புரிந்திருந்தார்.
எங்கள் வீட்டில் வெளியே போனோம்னா பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி 25 கிலோமீட்டர் என்று எழுதியிருக்கும். அது சைன் போர்டு தான், அது பூந்தமல்லி கிடையாது. அந்த இடம் வேப்பேரி. ஆனால் பூந்தமல்லி என்று சொல்வது அங்கிருந்து 25 கிலோமீட்டர் நொடியமாக என்ன செய்யணும், பிரயாணப்பட்டு போனோம். அப்போ பூந்தமல்லிக்கு வழிகாட்டுகிற போர்டை அஞ்சி அந்த இடம் பூந்தமல்லி கிடையாது. ஸோ அதே போல தான் இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாமே தேவனிடத்தில் நம்மை வழி நடத்துகிற, ரட்சிப்புக்கு நேராக நம்மை வழி நடத்துகிற, பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துகிற, தேவ பயத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துகிற, நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிற அடையாளங்களை அஞ்சி அது அவ்வளவு முக்கியமான காரியம் கிடையாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பவுலினால் செய்யப்படுகிறதான அற்புத அடையாளங்களை பார்க்கும் பொழுது ஒரு சிலர் அதை காப்பி பண்ண, அதை டூப்ளிகேட் பண்ண முயற்சி செய்கிறார்கள். அடுத்த வசனங்களை பார்க்க முடிகிறது. அப்பொழுது தேசாந்திரிகளாக திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். யார் இவங்க? தேசாந்திரிகளை சுற்றி திரிகிறதான யூதர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்துதான் அந்த காலகட்டங்களிலே அநேக யூதர்கள் தேசாந்திரிகளாக, பரதேசிகளாக தம்முடைய சொந்த தேசத்தை விட்டு, ஊரை விட்டு ஒவ்வொரு ஊராக கடந்து சென்று அங்க இருக்கிறதான மக்கள் மத்தியிலே ஒரு சில மாய மந்திரங்களை செய்து, ஒரு சில அற்புத அடையாளங்களை செய்து பிழைப்பு நடத்தி வந்தார்கள். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நம்ம வேதத்தில் மற்ற பகுதிகளையும் பார்க்க முடியும். அநேக யூதர்கள் இப்படிப்பட்ட மாய மந்திரங்களை கற்றுக்கொண்டு அந்த மந்திரவாதத்தை சொல்வதன் மூலமாக அவர்கள் ஒரு சில மாய வித்தைகளை செய்து கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்ப அப்படி பிழைப்பு நடத்தும்படியாக தேசாந்திரியாக புறப்பட்டு போனவர்கள் தான் இந்த யூதர்கள். கீழே வசனத்தின் மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடியும். பிரதான ஆசாரியன் ஆகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய 7 குமாரர்கள் இப்படி செய்தார்கள். அப்படி தேசாந்திரியாக சுற்றி திரிகிற குடும்பங்களிலே ஒரு குடும்பம் தான் இந்த ஸ்கேவா என்று சொல்லப்படுகிறதான ஒரு பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுக்கு 7 குமாரர்கள் இருந்தார்கள். அவங்க இப்படிதான் பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நடக்கிற அற்புத அடையாளங்களை பார்க்கும் பொழுது ஏதோ அது பவர் என்று சொல்லி அதை நாமும் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். நாமும் அதே நாமத்தை பயன்படுத்தி, எந்த நாமத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தி பிசாசுகளை விரட்டுகிறாரோ, வியாதியை சுகமாக்குகிறாரோ, அதே நாமத்தை பயன்படுத்தி நானும் அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லி முயற்சி செய்தார்கள். இதுதான் டூப்ளிகேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி. அற்புதம் என்பது ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி பண்ணுவது. ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு என்ன செய்யணும், அந்த அற்புத அடையாளங்கள் நடக்கிறது தவிர இது நம்மிடத்திலே சேர்த்து வைக்கிறதான ஒரு எனர்ஜி கிடையாது. நான் ஒரு நினைச்சிருக்கேன், ஒரு 50 மெகாவாட் பவர் வச்சிருக்கிறேன், இந்த உனக்கு ஒரு 5 மெகாவாட் பவர் ஒன்று கொடுக்குறேன், இந்த வாங்கிட்டு போன்னு சொல்லி கரண்ட் மாதிரி கொடுக்குற பவர் கிடையாது. ஆண்டவர் பயன்படுத்துகிறார், ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யணும், வயர் மூலமாக வந்து பல்பை எரிய வைக்கிறது. இது வந்து மிராக்கிள் இல்லையா? அந்த வயர் மாதிரி தான் ஆண்டவர் அவருடைய வல்லமையை நம் மூலமாக நம்மை ஒரு வயர் போல பயன்படுத்தி, ஒரு பைப் லைனை போல பயன்படுத்தி அவருடைய வல்லமை என்ன செய்கிறார், வெளிப்படுத்தி அற்புதம் செய்கிறார். இது தெரியாத அவங்க இயேசுவின் நாமத்தினால நானும் அற்புதம் செய்யறேன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, முயற்சி செய்தார்கள். அப்ப இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த பிசாசுகள் ஓடி இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு முறை இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவருடைய சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே நம்ம அற்புதம் செய்யற மாதிரி, நம்ம பிசாசுகளை துரத்துற மாதிரி அங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்களும் பிசாசுகளை துரத்துறாங்க, வியாதியஸ்தலை சுகமாக்குறாங்க அப்படின்னு சொல்லி போராமையினால நிறைய சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நமக்கு விரோதமாக இராதவன் என்ன செய்ய மாட்டான், நமக்கு அகேன்ஸ்டா என்ன செய்ய மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், அவர்களை விட்டு விடுங்க, அவங்க செய்யட்டும் சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அன்பு நிறைந்தவர். யாரும் செய்யக்கூடாது என்னுடைய நாமத்தினாலே அப்படின்னு அவர் என்ன செய்யறது கிடையாது. போராமையினால் இருந்து அவர்களை தடுத்து நிறுத்துவது ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. ஆனால் சீசர்கள் போராமையில் இருந்து அப்படியே எப்படியாவது என்ன செய்யணும், அந்த ஊழியத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. அப்பேற்பட்ட ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கலாம், அவங்களும் அற்புதம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் போது பிசாசுகளை ஆண்டவர் துரத்திருக்கலாம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, துரத்தலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவதற்கு நமக்கு நம்முடைய மனசிலே பரிசுத்தம் தேவை. நம்முடைய பாத்திரம், இந்த சரீரமாகிய பாத்திரம் சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும், கிளீன் வெசலாக இருக்கணும் ஆண்டோடைய கரத்தில். அதே போல ஆண்டோடைய நாம மகிமைக்கென்று செய்யும் பொழுது ஆண்டவர் அதை என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். ஆனால் இவங்க ஆண்டோடைய நாம மகிமைக்காக அல்ல, தங்களுடைய பிழைப்புக்காக, தங்களுடைய பெயர் புகழுக்காக, தங்களுடைய சுய நலத்திற்காக ஆண்டோடைய நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் அநேக நேரங்களிலே அநேக கிறிஸ்தவர்கள், அநேக ஊழியர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக,
தங்களுடைய சுய பெருமைக்காக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை அவர்கள் பயன்படுத்தி அவர்கள் அற்புதங்களை செய்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் அற்புதம் செய்கிறாரா அப்படின்னா தெரியாது. நியாயத்தீர்ப்பு நாள் அது என்ன செய்யும்? நமக்கு மிக தெளிவாக நமக்கு தெரிந்துவிடும். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி சொல்லுது, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார்? ஐ நோ ஜீசஸ், ஐ நோ பால், ஹூ ஆர் யூ? அடிச்சு பிரிச்சு எடுத்துருச்சு. பொல்லாத ஆவிக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியுமா? அதால ரெகக்னைஸ் பண்ண முடியுமா? எஸ், தே கேன். அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து யார்? அவர் எவ்வளவு உன்னதமானவர், எவ்வளவு மகிமை உள்ளவர், பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீழ்ச்சி இருக்கிறவர், துதிமத்தில் வாசம் பண்ணுகிறவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். இயேசு கிறிஸ்து யார் என்று பிசாசுக்கு மிக நல்லாக தெரியும். அதான் சொல்லிச்சு, ஐ நோ ஹூ இஸ் ஜீசஸ் அப்படின்னுச்சு. அடுத்து ஐ நோ ஹூ இஸ் பால் அப்படின்னு, எனக்கு பவுலையும் அறிவேன், எனக்கு தெரியும் பவுல் யார் அப்படின்னு. பவுல் பேரை கேட்ட உடனே பாதாளமே என்ன செய்யும்னா நடுநடுங்கும், சாத்தானுடைய சேனை நடுநடுங்கும். ஏன்னா அப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமாக, பரிசுத்தமாக, ஒழுக்கமாக, உண்மையாக, சுத்தமான கையோடு கூட, தெளிவான சிந்தனையோடு கூட, சுத்தமான பார்வையோடு கூட, ஒழுக்க நீதியோடு வாழ்ந்தவர். பிசாசுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத மனுஷர். கொஞ்சம் கூட ஒரு கேப்பு கூட என்ன செய்யறது கிடையாது, பிசாசுக்கு இடம் கிடையாது. அவ்வளவு பரிசுத்தமா என்ன செஞ்சாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வைராக்கியமாக ஆண்டவருக்காக வாழ்ந்தார். கண்மானதோடைய பிள்ளைகளே, அதனால தான் பவுலுங்கிற பேரை கேட்ட உடனே சாத்தான் நடுங்கும். அதனால சொல்லிச்சு, ஐ நோ ஹூ இஸ் பால். பால் யாருன்னு தெரியும், பாலுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தெரியும், அவனுடைய சமுதாய வாழ்க்கை எனக்கு தெரியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு தெரியும், அவனுடைய உண்மை தெரியும். நீங்க யாரா? நீங்க யார்? அடிச்சது பாருங்க, அடிச்சு பலாத்காரம் பண்ணி என்னது அவங்களை மேற்கொண்டு துணி எல்லாம் நெஞ்சிருச்சுன்னா கிழிச்சு விட்டுருச்சு, எல்லாம் உடம்பெல்லாம் காயப்படுத்திருச்சு. அடி வாங்கி என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாரும் அந்த 7 பேர் ஓடிட்டாங்க அந்த இடத்த விட்டு. இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் மினிஸ்ட்ரியை டூப்ளிகேட் பண்ணுறது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதான ஊழியம் என்று ஒன்று உண்டு, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்று ஒன்று உண்டு. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தனித்தனி வரங்களையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார். நம்ம மற்றவருடைய ஊழியத்தையோ மற்றவருடைய அபிஷேகத்தையோ ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற அந்த கிருபை வரங்கள் இருக்கிறதே, அதை நம்ம மற்றவங்களிடத்திலிருந்து பார்த்து அதை காப்பி பண்ண முயற்சி பண்ணும் பொழுது, மற்றவர்களை போல பாடணும், மற்றவர்களை போல பிரசங்கிக்கணும், மற்றவர்களை போல பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும் பொழுது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம், டூப்ளிகேட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா அந்த வரங்களையும் தாளங்களையும் கொடுத்து ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோம். ஆண்டவர் நமக்கு ஒன்று கொடுத்துருக்கிறாரு, ஆனால் நம்ம மற்றவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம், அதை காப்பி பண்ண முயற்சிக்கிறோம். கொடுத்து ஆண்டவரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக இன்றைக்கு அப்படித்தான் ஆண்டவர் கொடுத்துதான கிருபை வரங்களை, அபிஷேகத்தை, அழைப்பை டூப்ளிகேட் பண்ணி மற்றவர்களை காப்பி செய்து கொண்டு ஆண்டவரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒருவேளை சாத்தா என்ன செய்யல, அவங்கள பிடிச்சி அடிக்கல தான், அவங்கள மேற்கொண்டு அவங்கள பலாத்காரம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவங்கள ஓட விடல தான். ஆனால் அவங்களுக்கு உடனடியாக நடந்தது. ஆனால் சீக்கிரத்தில் நியாய தீர்ப்பின் நாளில் அவங்க நிச்சயமா அவங்க வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். இப்படி மற்றவர்களை ஏமாற்றுறவங்க, பொழப்புக்காக, வயிற்று பொழப்புக்காக, பேரு புகழுக்காக மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்கள் நிச்சயமாக தண்டனை அடைவார்கள். அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஊழியம் உண்மையானது என்பதை நாம் என்ன செய்யணும், நிதானித்து சோதித்து அறிய வேண்டும். எது உண்மையாக தேவனால் வழிநடத்தப்படுகிற வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் பரிசுத்தமாய், உண்மையாய், ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாகுங்கள் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அவ்வளவு கான்பிடென்ட்டாக சொல்கிறாரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும், வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் ஆண்டவரால் நிச்சயமாக பயன்படுத்தப்படுவோம். ஆண்டவர் கொடுக்கிற கிருபை வரங்கள், அந்த தாளந்துகளை பயன்படுத்தும் பொழுது, அதை ஆண்டவர் பயன்படுத்த நம்ம ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அது மூலமாக ஆண்டவர் நாம மகிமைப்படுகிறது. இங்கே கீழே உள்ள வசனத்தில் பார்க்கிறோம், இது எபேசியில் குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தவது, அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். என்ன பயம் கேட்டீங்கன்னா, தேவன் மேலே வைக்கிறதான தெய்வ பயம், இந்த ரெவரன்ஷியல் ஃபியர் ஆஃப் காட். தேவன் மேலே கனத்துக்கும் மகிமைக்கும் மரியாதையை கொடுத்து ஆண்டவருக்கு பயந்து மனம் திரும்புகிறதான ஒரு பயம், அந்த பயம் ஏற்பட்டது. இன்றைக்கு நடக்கிற ஊழியங்கள் மூலமாக, இன்றைக்கு நடக்கிற அற்புத அடையாளங்கள் மூலமாக, இன்றைக்கு நடக்கிறதான மிகப்பெரிய மேடை ஊழியத்தின் மூலமாக மக்கள் தெய்வ பயத்துக்கு நேராக வழிநடத்தப்படுகிறார்களா, மனம் திரும்புகிறார்களா? கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இன்னைக்கு நடைபெறுகிறதான ஊழியங்கள், இன்னைக்கு நடைபெறுகிறதான அற்புத அடையாளங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா, அல்லது சுய
நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா அல்லது சுய பெயரை பெருமைப்படுத்துகிறதா என்பதை நான் மிகவும் தெளிவாக நாம் நிதானித்து அறிய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அல்லது நாமும் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் என்று சொல்வதுண்டு, நான் வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு போய்விட்டேன், அந்த ஊழியக்காரை பின்பற்றினேன், இந்த ஊழியத்தை பின்பற்றினேன், அந்த ஊழியத்தை பின்பற்றினேன், நான் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அப்படி வஞ்சிக்கப்படும் பொழுது, ஏமாற்றப்படும் பொழுது மிக வேதனையாக இருக்கிறதே. பரலோகத்தில் நியாயசனத்து முன்னால் நிற்கும் பொழுது நாம் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம், ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று அறிந்தால் எவ்வளவு வேதனையாக இருக்கும் என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே. நரக வாழ்க்கைக்கு தள்ளப்படும் பொழுது அது மிகவும் வேதனையான ஒரு காரியம். அதனால நாம் மிகவும் கவனமாக தெளிவாக நம்முடைய கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுவோம். தேவன் தாமே நாம் யாவரையும் பலப்படுத்துவாராக, வழி நடத்துவாராக.